யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஹே என்னடி போலாமா? எங்க போலாம்? எப்ப பார்த்தாலும் இம்சை கொடுக்காதீங்க மச்சான். பின்னாடியே சுத்திக்கிட்டு தயவு செஞ்சு போங்க. செல்லக்குட்டி, நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நேத்து அக்கா சொன்னதை கேட்டல்ல? எது எது என்னோட திங்ஸ் எடுக்கிறேன்னு மேலே ஏறினேன். அதை வச்சு நீங்க ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அடடே, ஜென்மன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. எங்க அம்மா அப்பா மாதிரி அப்ப நம்மளும் அர்ஜுன் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவே இன்னும் உண்மையானு தெரியல. நீங்க தான் ஏதோ ஒரு டப்பா கதை அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. இதுல நமக்கு வேற மறுஜென்மமா விளங்கும். ஏய், இப்ப அது முக்கியம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ தான் முக்கியம். சரி வா போலாம். ஹலோ, நானே போய்க்கிறேன். முதல்ல வழியை விடுங்க. அது எப்படிடா செல்லக்குட்டி, உன்னை நான் தனியா விட்ட முடியும்? இனிமே எங்க போனாலும் நீ நானும் சேர்ந்தே தான் போவோம். ஏன்னா நீயும் நானும் இனிமே லவர்ஸ் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நீங்க ஓவரா பேசுறேன், அதுதானே சொல்ல போறேன். ஆமா, தயவு செஞ்சு இப்ப வழியை விடுங்க. காலேஜ் கிளம்பணும். அதாண்டி, உன்னை நானே டிராப் பண்ணிடுறேன். அத்தானோட பைக்கு உன்னை அழைச்சிட்டு போக ரெடியா இருக்கு. வா போலாம். இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. காலேஜ்ல போய் சர்டிபிகேட்லாம் கலெக்ட் பண்ணணும். தயவு செஞ்சு வழியை விடுங்க. உங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. அதுதான் குட்டிமா நானும் சொல்றேன். நேரத்தை கடத்த வேணாம், வா போயிட்டு வந்துடலாம். எனக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இல்ல. நான் தனியாவே போய்க்கிறேன். ஏ செல்லக்குட்டி, நீ வரலைனாலும் அத்தா உன்னை அள்ளிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தொடக்கூடாதேன்னு பாக்குறேன். யாரு நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு தொடவே மாட்டீங்க மச்சான். இந்த உருட்டலாம் வேற எங்கேயாவது உருட்டுங்கன்னு. சரி சரி, கண்டுக்காத. அதெல்லாம் முன்னாடி இருந்த ஆதி. இப்ப நான் மாறிட்டேன். என்னை மாற்றும் காதலே. இதுக்கு மேல இங்க நின்னீங்க, நானே இந்த பால்கனில இருந்து உங்களை தள்ளி விட்டுறேன். ஒழுங்கா வழிய விடுங்க. ஏப்பாப்பா, நான் தான் சொல்லிட்டேனே, நீ ஏன் கூட தான் வந்தாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். இப்படியே பேசிட்டே தான் நிப்பேன். இந்த இம்சு கூட போராடிட்டே இருந்தா நம்மளால இப்போதைக்கு காலேஜ் போய் சேர முடியாது. பேசாம இவர் கூட கிளம்பி போயிருவோம். என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் விதி. நல்ல முடிவு. வா போலாம். வந்து தொலைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அங்க போய் சேர வரைக்கும் நீங்க வாயவே திறக்க கூடாது. ஓகே. ஹலோ, என்ன நீங்க பைக்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஹலோ, உங்களை தான். மச்சான், எதுக்கு இப்படி வாய் திறக்காம வரீங்க? என்ன சொல்றீங்க? வாயை திறந்து பேசுங்க. என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாய் திறந்து பேசாம பபபபபனா என்ன புரியும்? குட்டிமா, நீ வீட்ல வச்சு என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? காலேஜ் போற வரைக்கும் வாயவே திறக்க கூடாதுன்னு சொன்னீல, அதான் நானும் வாயவே திறக்காம உங்ககிட்ட பேசினேன். ஷபா, முடியல. அதுக்கு தான் இப்படியா? ச்சே, வர வர நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க. பைக்ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு? ஏய், அதான் சொன்னனே, இந்த ஆதி ரொம்ப நல்லவன தெரிஞ்சுட்டேன். அதனால இனிமே அப்படிதான். இல்ல, எனக்கு புரியல. அதுக்கும் நீங்க கார்ல கூட்டிட்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பைக்ல போக கூடாதுல, பாடியும் டச் ஆகும். அதனால அதெல்லாம் வேணான்னு நினைச்சேன். ஒரு பொண்ணு கிட்ட நாம எப்பவும் மரியாதையா இருக்கணும்ல குட்டிமா, அதான், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி உன் ஆதி மச்சான் பக்கா ஜெலில் மேடம் மாறிட்டல? ரொம்பவே. சரி, வாய மூடிட்டு போங்க. ஓகே. போகும் பாதை நானும் போக வந்தேனே, ஓ மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே, ஓ மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து என்ன குட்டிமா, பேச்சிலேயே வாங்கிட்டு போல? யாரு? நானு. அது உங்க பேச்சுல. எப்பா, காமெடிங்கிற பேர்ல வர வர கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஏய், நடிக்காதடி. இவ்வளவு நேரம் என்ன பார்த்து ரசிச்சுட்டு இப்ப நடிக்கவா செய்யற? என்னது? நான் உங்களை பார்த்தனா? எனக்கு வேற வேலை இல்ல.
அப்படிலாம் ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. எனக்கு இனிமே உங்க மேல விருப்பமே வராது. ஏன்னா நீங்க நான் ஒரு குரங்கு மாதிரி, மரத்துக்கு மரம் குரங்கு தாவர மாதிரி என் மனசும் மாறிட்டே இருக்கு. அப்படிதானே சொல்ல வந்த? ஹலோ, அது என்னோட டைலாக். உன்னோட டைலாக்கா இருந்தா என்ன, நானே சொல்லிக்கிறேன். எப்படியும் இத நீ சொல்லி சொல்லி ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடும். அதான் என்னை பத்தி நானே சொல்லிக்கிட்டேன். எப்பா, ஆனா உங்களால மட்டும் எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ தெரியல. நீங்க சரியான ஷெல்ஃபிஷ், அதானே சொல்ல வந்த? ஆமா, ஏன் டைலாக்கே நீங்களே பேசிட்டா நான் என்ன பண்றது? நான் சொன்னா நீ கோச்சுப்ப. சரி வேணா விடு. இல்ல இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க கேப்போம். அப்படி என்னதான் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இப்படி கோவப்பட்டு லப கத்திட்டு வர்றதுக்கு இந்த ஆதியோட தோல்ல சாஞ்சு. என்னது கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இல்ல, நீ தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்த. அதான பார்த்தேன். நாங்க வாய் மூடிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல வாய் மூடிட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அப்புறம் மச்சான், இன்னொரு விஷயம், காலேஜுக்கு வரதெல்லாம் ஓகே, ஆனா அங்க சத்தியா இருப்பான். அவங்கிட்ட எந்த பிரச்சனையும் நீங்க வச்சுக்க கூடாது. என்னடி விளையாடுறியா? உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தான். அவன் கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றேன். அதெல்லாம் முடியாது. அவனுக்கு என்ன தரணுமோ அதை நான் தந்தே தீருவேன். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. இதுக்குதான் உங்களை வர வேணான்னு சொன்னேன். நீங்க தேவையில்லாம அவங்க கூட சண்டை போட்டு பிரச்சனையை வளர்க்காதீங்க ப்ளீஸ் மச்சான், எனக்காக. சரி ஓகே, அவன் என் கண்ணில் படாத வரைக்கும் அவன் தப்பிச்சான். ஆனா என் கண்ணில் பட்டான், அவன் கதை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்த அவங்க அப்பனே வந்தாலும் மாத்த முடியாது. நியர், அது ஆதி சார் தானே? எஸ் எஸ், அவனோட பக்கத்துல இருக்கால, அவதான் என் ஃப்ரெண்டு. அவளுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது ஆதி ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். முன்னாடிலாம் எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தான். இப்ப கொஞ்சம் திரும்பி இருக்கான். அதுக்காக தான் அவ இவனை சுத்தல்ல விடுறான். ஓ அப்படியா? பட் கியூட்டா இருக்காங்கல்ல? அடே தம்பி, ஆனா உங்களை மாதிரி வர முடியுமா? காலேஜ்ல நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமா, எங்க மகா? அட ஏன் சீனியர் நீங்க வேற. நானே வீட்டுல மாட்டி இனிமே அவளும் நானும் தனியா சந்திச்சுக்க கூடாதுன்னு எங்க அம்மா வேற சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவ்வளவுதானே, தனியா தானே சந்திச்சு பேசக்கூடாது, எல்லாரும் இருக்கும்போது பேசலாம்ல. அப்படிதான் நானும் யோசிச்சேன். பார்க்கலாம். காலேஜ் முடியிற வரைக்கும் எங்க காதல கொஞ்சம் கிடையில போடலான் இருக்கோம். நீங்க எதுலயோ போடுங்க. சரி, நான் வரேன். இங்கே நில்லுங்க, பின்னாடியே வந்துடாதீங்க. நான் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, நான் வெயிட் பண்றேன், நீ போ. மச்சான், மறந்துடாதீங்க, சத்யா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நான் சொல்லிட்டு போறேன். அதையும் மீறி நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான். பெர்சிமா, நான் தான் சொல்லிட்டனே, என் கண்ணில் படாத வரைக்கும் அவன் தப்பிச்சான். ஆனா என் கண்ணில் பட்டான். அவனோட தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. உங்களை நம்பிலாம் தனியா விட முடியாது. நீங்க வாங்க. நான் தான் சொல்லிட்டேனே குட்டிமா, என் கண்ணில் அவன் படாத வரைக்கும் அவன் தப்பிச்சான். நீ சீக்கிரமா போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. அவன் என் கண்ணில் பட மாட்டான். சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அட இருங்க சீனியர், கொஞ்ச நேரம் பேசிட்டு நிக்கலாம். ஆமா, ஆதி சாருக்கும் சத்யாக்கும் என்ன பிரச்சனை? அதுவா, என்கிட்ட சத்யா ஒரு நாள் பிரச்சனை பண்ணா. ஆதிதான் அதை தட்டி கேட்டான். ஓ, என்ன மாதிரியே? ஆமா, ஒன்ன மாதிரி தான். அவன் கேரக்டரும் உன் கேரக்டரும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்னது? நீ பொண்ணுங்கன்னா எந்த அளவுக்கு மதிப்பியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆதி. பொண்ணுங்கன்னா அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள். ஐய, அப்ப கேரக்டர் சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? சேச்சே, அப்படியே இல்ல. இப்போ திரும்பி நல்லவனாதான் இருக்கான். ஏன் பிரச்சனையில கூட அவன் தான் தட்டி கேட்டான். விருப்பம் இல்லாத பொண்ணுங்க கிட்டலாம் பிரச்சனை வச்சுக்க மாட்டான். ஆனா அவன் ஒரு பொண்ணை விரும்பினா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். ஓ அப்படி. சரி சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மேல சொல்லுங்க. டேய், நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்ல, அங்க நின்னு சத்யாவை அடிக்கணும்னு நின்னுட்டு இருக்காரே, அதுக்காக தான் கேட்டேன். அதுவா, ஆதியை பழி வாங்கறதுக்காக பெர்சி ஒரு தடவை சத்யா ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஓ இப்படி வேற நடந்திருக்கா? இந்த சத்யாவை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு இதுவே வேலைய போச்சு. அன்னைக்கு என்னடானா, நைட்டு என் ஃப்ரெண்டு கிட்டையும் தனியா இருக்கும்போது வம்பிழுத்தான். பொண்ணுங்க கிட்ட இப்படி வம்பிழுக்கிறவன சும்மா விடக்கூடாதே. 2 சாத்து சாத்துனாதான் சரி வரும். என்னடா, நீ ஏதோ தனியா யோசிச்சுட்டு இருக்க போல. இல்ல, இந்த சத்யா எங்க இருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னமா திவ்யா, என்ன கழட்டி விட்டுட்டு இப்படி சின்ன பையனா பார்த்து பிடிச்சிருக்க?
இப்பதான் புரியுது இவன் எதுக்காக என்ன அடிச்சான்னு. ச்சே, உனக்கே வெக்கமா இல்ல? உன்னை விட 2-3 வயசு சின்ன பையனை பார்த்து பிடிச்சிருக்க. இங்க பாரு சத்யா, இப்படி தேவையில்லாம பேசாத. நீ பண்ண வேலைக்கு நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க முடியும். போனா போகுதுன்னு விட்டு எறிஞ்சிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட வம்பளத்த அவ்வளவுதான், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடா நீ ரொம்ப அமைதியா இருக்க? இவன் இன்னைக்கு கொந்தளிச்சிட்டு வரா. எப்பப்பா பயந்துட்டோம் பாத்துடி. உருட்டி உருட்டி கண்ணு 2 வெளியே வந்து விழுந்துற போகுது. சத்யா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. என்னடா இன்னைக்கு இவளே பேசிக்கிட்டு இருக்கா, நீ அமைதியா இருக்க? ஆச்சரியமா இருக்கே. இந்நேரம் கொதிச்சுட்டு என்ன அடிக்க கை வாங்கியிருப்பியே. அதுவா சீனியர், இன்னைக்கு எனக்கு அடிக்கிறதுக்கு மூடு இல்ல. ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்துட்டானோ? ஆனா இவன் பயப்படுற ஆள் இல்லையே. சோ இங்க இருந்து நீங்க கிளம்புறது நல்லது. அடிக்கிறதுக்கு மூடு இல்லையா? அப்ப இதுதான் சரியான நேரம். இவனை இன்னைக்கு வம்பளுக்காம இந்த இடத்த விட்டு போக கூடாது. என்ன அடிச்சதுக்கு ஒரு 2 அடியாவது திருப்பி கொடுத்துடணும். என்ன சீனியர், ஏதோ ஆழ்ந்த யோசனை போல? இங்க இருந்து கிளம்பிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. டேய், என்ன அவ்வளவு திமிரா? ஏதோ உங்ககிட்ட 2 தடவை அடி வாங்கிட்டேன், 3ஆவது தடவை அடி வாங்குறதுக்கு நான் என்ன சொம்பையா? டேய், எதுக்குடா இப்படி கேனத்தனமா சிரிக்கிற? சீனியர், இப்படி முகத்தை க்ளோஸ்அப்ல காமிச்சீங்கன்னா எனக்கு சிரிப்பா வருது. இங்க இருந்து போயிருங்க. டேய், என்ன பேசுற பேச்செல்லாம் பேசிட்டு இப்ப பக்கத்துல வந்ததும் பம்முற உன்ன. நீ வாயில சொன்னா கேட்டுக்க மாட்ட, இப்ப பாரு. டேய் டேய், என்னையும் அடிச்சிட்டல்ல உன்ன. தேங்க்ஸ் பாஸ். நீயா? வாடா மாப்ள, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். டேய் ஆதி, ஒழுங்கு மரியாதையா சட்டையில இருந்து கையெடு. அடிங்க, என்னையவா மிரட்டுற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் அத்த போன ஆக்ஷன் பண்ணிருப்ப. மவன் இந்த வாங்கிக்க. நான் கூட நினைச்சே வந்தேன் எங்க நீ என் கண்ணுல படாம தப்பிச்சிருவியோன்னு. ஆனா அந்த கடவுளை பார்த்து உன்னை என் கண்ணுல காமிச்சிட்டான். எவனோ ஒருத்தனை அடிச்சு தள்ளானே, அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆதி, நீ திரும்ப திரும்ப என்கிட்டயே மோதுற. டேய், திரும்ப திரும்ப மோதும் போது கூட ஒரு தடவையாவது ஒன்னால நான் அடிக்க முடிச்சோம். அப்பவே தெரியவனா நீ எவ்வளவு வீக்குன்னு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. என் கண்ணுல பட்ட அடுத்த உயிரோட புதைச்சிருவேன். டேய் ஃப்ராடு பயலே, அவனை ஆடிக்கிட்டு கொடுத்து விட்டுட்ட. பின்ன சொல்லிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு வம்பழுத்துட்டு இருக்கான். இவனுக்கு நேரம் போகலைன்னா நம்ம கிட்ட வம்பழுப்பான் போல. பொண்ணுங்க கிட்ட வம்பழுக்கிறதே தப்பு. இதுல என் ஃப்ரெண்டு கிட்டயே அதை பண்ணான். அவனை அன்னைக்கு பொழுது கட்டணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்ப எனக்கு சரியான வாய்ப்பு அமையல. லேசா 2 தட்டி தட்டிட்டு விட்டுட்டேன். அதான் இன்னைக்கு வசமா மாட்டினான். ஆதி சார் கிட்ட அடி வாங்கி சாகட்டும். நானும் போய் ஒரு காட்டு காட்டிட்டு வரேன். டேய், அப்படியே போயிடாத. கர்ச்சீஃப் எடுத்து ஃபேஸ்ல கட்டிக்கோ, இல்லனா சிசிடிவி கேமரால கவர் ஆவ. அப்புறம் பிரின்சிபாலிட்டி சேர்மன் கிட்டயும் நீதான் வாங்கி கட்டணும். நல்ல வேலை சீனியர், ஞாபகப்படுத்தினீங்க. இத வந்துடுறேன். டேய், இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உன்ன என்ன ஆதி சார், இவனை போய் கையால் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதாங்க, இத வச்சு 2 சாத்து சாத்துங்க. ஆதி, போதும் விட்டுரு, வலிக்குது. ஏண்டா வலிக்குதுன்னு கூட இவ்வளவு திமிரா சொல்ற? இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேற. உன்னால பேசிக்கு இனி எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உன்னால எந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சு, அரைஞ்சு பல்லைகள் எல்லாம் கழட்டிடுவேன். டேய், உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன்டா. தேங்க்ஸ் பிரதர், இந்தாங்க உங்க பேக். அட தேங்க்ஸ்லாம் எதுக்கு சார், இட்ஸ் ஓகே. ஆமா, உங்க பேர் என்ன? யுவன். ஓ, ஃபேமஸ் மியூசிக் டைரக்டரோட நேம். நல்லா இருக்கு. இந்தாங்க. ஃபைட்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்க முகத்தை தான் பார்க்க முடியல. இன்னும் காலேஜ் முடியலையே, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு, அதான். ஓ, ஓகே ஓகே, சரி. நாங்க இன்னைக்கு என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. இவளை எப்படி சரி கட்டுறது? பாவம், நானும் எங்க அம்மாவும் இவகிட்ட மாட்டிக்கிட்டு இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. என்னமா மருமகளே, எங்களை கூட்டு வச்சு நீ பாட்டுக்கு நின்னுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? அத்த, என் மூளையெல்லாம் நல்ல கசக்கி இன்னைக்கு ஒரு புது விஷயம் யோசிச்சிருக்கேன். என்னன்னு கேளுங்க. நாங்க என்னன்னு கேட்கலைன்னா மட்டும் நீ சொல்லாம இருந்துருவ பாரு,
எப்படினாலும் சொல்லதான் போறேன், சொல்லு. ஏங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். கேளுமா, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறல்ல, கேட்டு தொலையும். கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னோட பேர் என்ன? ஏண்டா, எனக்கு ஒரு சந்தேகம். உன் பொண்டாட்டி நல்லதானே இருக்கா? இது என்ன கேள்வி? அவளோட பேர் என்னன்னு அவகிட்டே கேட்க சொல்றா. அட இருங்கம்மா, என் பொண்டாட்டி நல்ல காமெடியை யோசிச்சு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா போல. என்னன்னு கேப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை தானே எல்லாமே, பாப்போம். ஏமா, உன் பேர் என்ன சொல்லு. அத்தை, இந்த கேள்வி நீங்க கேட்க கூடாது, அவர் தான் கேட்கணும். இவ இவ்ளோ பில்டப் கொடுக்கறத பார்த்தா எப்படியும் நல்ல காமெடியை யோசிச்சு வச்சிருக்கா போல. அடுத்த வருஷம் கலக்க போவது யார்ல, இவளை கூட்டிட்டு போய் கப்படிக்க வச்சிடணும். ஏங்க, இப்படி பார்த்துட்டே நிக்காம கேளுங்க. உன்னோட பேர் என்ன? ஷஷா ஸ்வேதா. அது என்னமா ஷாஷா ஸ்வேதா? ஏதாவது சைனீஸ் நேமா என்ன? அத்தை, இது அப்படி இல்ல. நானே நேத்து தான் சந்தோஷ் சுப்ரமணி படம் பார்த்தேன். அதுல ஹீரோயினி பேரை கேட்கும்போது ஹஹா ஹாசினி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷஷா ஸ்வேதா. ஏன் வினோத்து, உன் பொண்டாட்டி கலக்க போகுது யார்ல, கப் அடிச்சிருவ போலயே. இவ கொடுத்த பில்டப்ப பார்த்து நானே அவசரப்பட்டுட்டேன். ச்சே, கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். டூ லேட்டா தம்பி. நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப யோசிச்சிருக்கணும். இப்படி ஒரு பைத்தியக்காரிய எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்த? அத்தை, என்னோட காமெடி எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஸ்வேதாமா, உன்னை உண்மையாவே பாராட்டி ஆகணும். அடி தூள் கிளப்பிட்ட. தேங்க்ஸ் அத்தை, நல்ல கிரியேட்டிவ்ல. இதெல்லாம் நான் இன்ஸ்டால போட்டு லைக்ஸ் அள்ள போறேன். ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்டால இந்த காமெடியை நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டு அப்படியே லைக்ஸ் வியூஸ்னு அள்ளிடலாம். கமெண்ட்ல எவனும் கல்லெடுத்து தெரிய முடியாதுல, அதனால தாராளமா போடலாம். நீ போடு தாயி, என்ன ஆள விட்டுரு. அட என்னங்க நீங்க இல்லாம ஒரு விஷயம் கூட நான் தனியா பண்ண மாட்டேன். இந்த காமெடியில நம்ம 2 பேரும் இந்த விஜய் டிவில வருவாங்கல்ல, முள்ளையன் கோதடம், அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து கலக்குன்னு கலக்குறோம். ரைட்டு. இவ மட்டும் கல்லடி வாங்க கூடாதுங்கிறதுக்காக என்னையே கூட்டு கால் சேர்க்கிறா. நான் உச்சாராயிருவேன்பா. இவ கூட நான் எப்பப்பா? என்னங்க நீங்க 2 பேரும் இவ்ளோ பெரிய காமெடி சொல்லிருக்கேன், சரிங்க. ஏமாடி, கனமாப்பேட்டை சுடுகாட்டுல புதைக்க வேண்டிய காமெடி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுட்டு இருக்க பாத்தியா? அதை கேட்கும் போது எங்களால தாங்க முடியலமா. தயவு செஞ்சு காலகாலத்துல கல்யாணத்தை தான் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. அப்படியே ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நானும் நிம்மதியா கண்ண மூடுவேன். அத்தை, அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்களை போக விட மாட்டேன். இன்னும் நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்களே கனமாப்பேட்டை சுடுகாடுன்னு, அங்க செத்து போனவங்க கூட எழுந்து வந்து என் காமெடியை கேட்டு சிரிப்பாங்க. ஸ்வேதாமா, தயவு செஞ்சு போதும், நிறுத்திக்கோ. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணுன்னு வை, உண்மையாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கனமாப்பேட்டை சுடுகாட்டுல எனக்கு ஒரு இடம் தேட வேண்டியது இருக்கும். என்னத்த நீங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க? ரைட்டு, அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சுட்டா. டேய், இப்ப எதுக்கு உன் பொண்டாட்டி அந்த பக்கமா திரும்பி நின்னுட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லம்மா, அடுத்த கொஞ்ச நேரம் பிளேடு போடுறதுக்கு அடுத்த கண்டென்ட் யோசிச்சுட்டா போல. ஓ, ஆனா ஒண்ணுடா, இவளை நீ இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு விஷயம் பிரயோஜனமாகுது. இந்த பிபி சுகர் இதெல்லாம் ஏறி எனக்கு மயக்கம் வரும். ஆனா அது இல்லாம இப்ப சிரிச்சுக்கிட்டே நிம்மதியா இருக்கேன். என்னத இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இப்படி சொல்லும் போது என் மனசுக்கு தாங்கவே இல்ல. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கிருஷ்ணரும் ராதையும். என்னது, மறுபடியும் அதே கதையா? அம்மா, இங்க நின்னா நம்ம கழுத்தறப்பா ஓடி வந்துருங்க. அட இருடா, என் மருமக ஏதோ புராண கதைலாம் சொல்ல போற போல, இரு கேப்போம். அப்புறம் உங்க தலைவிதி. அத்தை, கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையா? ஊன்னு ஏதாவது சொன்னாதானே என்னால பேச முடியும். ஏமா, கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா அதை இங்க திரும்பி சொல்லு. இல்லத, நான் கொஞ்சம் சோகமா இருக்கேன், அதனால என் முகத்தை காட்ட மாட்டேன். இந்த பக்கமா திரும்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. சரி சரி சொல்லு. கிருஷ்ணரும் ராதையும் பேசிட்டு இருந்தாங்களாம். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ருக்மணி கேட்டாங்களாம், நான் உங்க மனைவியா இருக்கிறத விட காதலியாவே இருந்திருக்கலான்னு. டேய், இதை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன்டா. ஏம்மா, போன்ல ரீல்ஸ்லாம் பாக்குறதுல நிமிஷத்துக்கு ஒருக்க இதே ரீல்ஸ் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இத எப்ப பார்த்து தொலைஞ்சான்னு தெரியல. இதையே பார்த்து திரும்ப திரும்ப உளறிட்டு இருக்கா. ஓ, இதுதானே கதை? இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லப்பா, நான் வரேன். அத்தை, இந்த இடத்துல நீங்க ஏன்னு கேட்கணும், கேளுங்க. அத்தை, ஏங்க அத்தை எங்க? நீ போடுற அருவியை தாங்க முடியாம எங்க அம்மா அப்பவே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ நீங்க மட்டும் நிக்கிறீங்க. அப்ப நான் பேசுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, அப்படிதானே? அப்ப நான் கண்டினியூ பண்றேன். கிருஷ்ணரும் ராதையும் ரெடி ஜூட். அட, என்ன இவரும் ஓடிட்டாரு. என்ன இவரும் ஓடிட்டாரு? ஏங்க அத்தை, மிச்சத்தை ரூம்ல வந்து கவனிச்சுக்கிறேன்.